ஹே காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான டைரக்டர், ஆக்டர், சினிமோட்டோகிராஃபர், நாவலிஸ்ட், இது மாதிரி பல திறமைகளை தன்கிட்ட வச்சிருக்கக்கூடிய தங்கர் பச்சான் அவர்களை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரோட நேட்டிவ் பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ருட்டியில் இருக்கக்கூடிய பத்திரக்கோட்டை அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் இவர் பிறந்து வளர்ந்துருக்காரு. அண்ட் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபராக தான் இவர் தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவர் 1990 வெளியான மலைச்சாரல் அப்படிங்கிற படத்து மூலமாக தான் ஒரு சினிமோட்டோகிராஃபராக தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் தர்மசீலன், மதுமதி, ராஜாதிராஜ, ராஜகுலோத்துங்க, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, காத்தவராய கிருஷ்ண காமராஜன் அப்படிங்கிற படத்துலையும், வீட்டை பாரு நாட்டை பாரு, வான்மதி, வாழ்க ஜனநாயகம், கருவேலம் பூக்கள், காதல் கோட்டை, காலமெல்லாம் காதல் வாழ்க, காதலே நிம்மதி, மறுமலர்ச்சி, கண்ணெதிரே தோன்றினால், கனவே கலையாதே, கள்ளழகர், உன்னுடன், பாரதி, கண்ணுக்கு கண்ணாக, ஜேம்ஸ் பாண்டு, குட்டி, பெரியார், இது மாதிரி 21 படங்களில் இவர் சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ இவர் என்னென்ன படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா 2002 தன்னோட ஃபஸ்ட்டு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி. அண்ட் இந்த மூவியோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்திங்கன்னா உதயகீதா அப்படிங்கிறவங்க. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். அண்ட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தங்கர் பச்சான் அவர்கள் எழுதின ஒரு ஷார்ட் ஸ்டோரியான கல்வெட்டுக்கள் அப்படிங்கிற கதையை தான் இவங்க அப்படியே படமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் பார்த்திபன், நந்திதா தாஸ், தேவயானி இவங்க 3 பேரும் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் வேறு லெவலில் இது பயங்கரமாக ஹிட் ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் வேறு லெவலில் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதையும், இந்த படத்தில் வரக்கூடிய எமோஷ்னல் ரொம்பவே நல்லா காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பாசிட்டிவ் ரிவ்யூவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கும் இது ரொம்ப ஃபேவரட் மூவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் இவரோட ஃபஸ்ட்டு டைரக்ஷன் மூவியான அழகி அப்படிங்கிற படம். அண்ட் அதே இயரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுவும் ஒரு ட்ராமா மூவி தான். இந்த மூவியோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனா பஞ்சு அருணாச்சலம் அப்படிங்கிறவங்க தான். அண்ட் இந்த படத்துக்குமே நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் மியூசிக் டைரக்டராக இருக்கார். இந்த படத்தில் நம்ம சேரன் மற்றும் ரதி இவங்க 2 பேரும் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா நாஞ்சில்நாதன் அவர்கள் எழுதின தலைகீழ் விகிதங்கள் அப்படிங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா நிறைய மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு. அதாவது இவரோட ஃபஸ்ட்டு டைரக்ஷன் மூவியான அழகி அப்படிங்கிற படத்தில் இவர் என்ன கதையை சொல்ல நினச்சாரோ அதை ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்டிங்கும் கேரக்டரைசேஷனும் டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவான ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் வரக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாசிட்டிவ் ரிவ்யூவாக கொடுத்துருக்காங்க. அதுதான் இவரோட செகண்ட் டைரக்ஷன் மூவியான சொல்ல மறந்த கதை அப்படிங்கிற படம். அண்ட் தங்கர் பச்சான் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெருமையும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம பாரதி ராஜா அவர்களுக்கு அப்புறமா கிராமங்களில் அதிகமான படங்களை எடுக்கிறது தங்கர் பச்சான் அவர்கள் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்தில் இயல்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அப்படியே அழகாக படமாக காட்டுறதுல இவரும் வந்து ஒரு சிறப்பான ஆளாக இருக்கார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் 2004 இவர் தன்னோட இன்னொரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படமும் ஒரு ட்ராமா மூவி தான். அண்ட் இந்த மூவியோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வி ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வித்யாசாகர் அப்படிங்கிறவர். அண்ட் இந்த படத்தில் பார்த்திபன், உமா இவங்க 2 பேரும் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு. அதாவது மோஸ்ட்லி தமிழ் சினிமாவில் வரக்கூடிய படங்கள் எல்லாமே மென்னை பேஸ் பண்ணி வர மாதிரியான படங்களாக தான் இருக்கும். ஆனால் இவர் ஒரு விமனை பேஸ் பண்ணி வர மாதிரியான கதையை ரொம்ப அழகாக இந்த படத்தில் காமிச்சிருக்காரு அப்படிங்கிறத பாசிட்டிவ் ரிவ்யூவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படிங்கிறதையும் பாசிட்டிவ் ரிவ்யூவாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் வரக்கூடிய சில கேரக்டர் இரிட்டேட்டிங்காக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவான ரிவ்யூவும் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவரோட தேர்ட் டைரக்ஷன் மூவியான தென்றல் அப்படிங்கிற படம். அண்ட் 2005 இன்னொரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படமும் ஒரு ட்ராமா மூவி தான். அண்ட் இந்த மூவியோட ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தங்கர் பச்சான் அவர்களே தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த படத்தில் லீட் ரோலில் ஆக்டும் பண்ணியிருக்காரு. ஹீரோயினா நவ்யா நாயர் அப்படிங்கிறவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 1998 மலையாளமில் வெளியான சிந்த விஷ்டயாய ஷியாமலா அப்படிங்கிற ஒரு மூவியை ரீமேக் பண்ணி தான் தமிழில் எடுத்திருக்காரு. இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு. இந்த படத்தில் நவ்யா நாயர் அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதுக்கு பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படம் ஓரளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண படமாக தான் அமைஞ்சிருக்கு.
அதுதான் இவரோட 4th டைரக்ஷன் மூவியான சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி அப்படிங்கிற படம். அண்ட் 2007 இவர் 2 மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமா மூவி தான். அண்ட் இந்த மூவியோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வா சுந்தர் அப்படிங்கிறவங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரத்வாஜ் அப்படிங்கிறவங்க தான். அண்ட் இந்த படத்தில் ஸ்னேஹா, நரேன், தங்கர் பச்சான், ஸ்ரீயா ரெட்டி, சீமான் இவங்கெல்லாம் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது இவர் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ண அழகி படத்துக்கு அப்புறமா இவர் ஒரு நல்ல படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதாவது அழகி படம் மாதிரியே ஒரு சூப்பரான படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு, கிளைமேக்ஸ், சினிமோட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவரோட 5th டைரக்ஷன் மூவியான பள்ளிக்கூடம் அப்படிங்கிற படம். இந்த படம் உங்கள் நிறைய பேரோட ஃபேவரட் மூவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதே இயரில் பார்த்திங்கன்னா இன்னொரு மூவியை டைரக்ட் பண்ணியிருப்பார். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமா மூவி தான். அண்ட் இந்த மூவியோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஏஎஸ் கணேசன் அப்படிங்கிறவங்க. அண்ட் இந்த படத்தில் சத்யராஜ், அர்ச்சனா, நாசர், ரோஹிணி இவங்களாம் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரும் பரத்வாஜ் அப்படிங்கிறவர் தான். அண்ட் இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா தங்கர் பச்சான் அவர்கள் எழுதின ஒரு நாவலை அடிப்படையை வச்சு தான் இந்த படத்தை அப்படியே எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கும் பார்த்திங்கன்னா நிறையவே பாசிட்டிவான ரிவ்யூ தான் கிடச்சிது. அதாவது தங்கர் பச்சான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவிலே ஒரு ரேரான ஃபில்ம் மேக்கர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்களையும் அந்த நடிகர்களோட ஃபேன்ஸையும் வச்சு படம் எடுக்காமல் தன்னோட கதையை மட்டுமே நம்பி இவர் படங்களை எடுக்கிறாரு அப்படிங்கிறத நிறைய பேர் பாசிட்டிவான ரிவ்யூவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சத்யராஜ் அவர்களோட நடிப்புக்கு இந்த படத்தில் நேஷ்னல் அவார்டே கொடுக்கலாம், அந்தளவுக்கு சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பாசிட்டிவ் ரிவ்யூவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. சினிமாவை நேசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதையும் பாசிட்டிவ் ரிவ்யூவாக கொடுத்துருக்காங்க. அதுதான் இவரோட 6th டைரக்ஷன் மூவியான 9 ரூபாய் நோட்டு அப்படிங்கிற படம். அண்ட் 2012 ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படமும் ஒரு ட்ராமா மூவி தான். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தங்கர் பச்சான் அவர்களே தான். அண்ட் சினிமோட்டோகிராஃபியும் இந்த படத்துக்கு அவர் தான் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் குல்கர்னி அப்படிங்கிறவங்க. அண்ட் இந்த மூவியில் சாந்தனு பாக்யராஜ், இனியா இவங்க 2 பேரும் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படமும் பார்த்திங்கன்னா தங்கர் பச்சான் அவர்கள் எழுதின ஒரு நாவலை தான் அப்படியே படமாக எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டான ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த படத்தில் அம்மாவோட சென்டிமெண்ட்டை ரொம்பவே அழகாக காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாசிட்டிவ் ரிவ்யூவாகவும், இதுக்கு முன்னாடி இவர் டைரக்ட் பண்ண படங்களை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நெகட்டிவான ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதுதான் இவரோட 7th டைரக்ஷன் மூவியான அம்மாவின் கைபேசி அப்படிங்கிற படம். அண்ட் 2017 ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கே கருணாமூர்த்தி அண்ட் சி அருண் பாண்டியன் அப்படிங்கிற 2 பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூவியில் பிரபுதேவா, பூமிகா சாவ்லா, பிரகாஷ் ராஜ் இவங்க 3 பேரும் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரும் பரத்வாஜ் அப்படிங்கிறவங்க தான். இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு. அதாவது தங்கர் பச்சான் அவர்களோட படங்களில் எப்பவுமே அந்த கேரக்டர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதையும் பியூரான ஒரு நரேஷன் அப்படிங்கிறதையும் பாசிட்டிவான ரிவ்யூவாக கொடுத்துருக்காங்க. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா காசை கொடுத்து தேட்டரில் உட்காந்து இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு இந்த படத்தை பார்த்து முடிக்கிற வரைக்கும் அந்த பொறுமை இருக்குமா அப்படிங்கிறது தெரியல, அந்த மாதிரி ஸ்லோவாக போகுது படம் அப்படிங்கிறத நெகட்டிவான ரிவ்யூவாக கொடுத்துருக்காங்க. அதுதான் இவரோட 8th டைரக்ஷன் மூவியான களவாடிய பொழுதுகள் அப்படிங்கிற படம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 2023 ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமா மூவி தான். அண்ட் இந்த மூவியை ரியோட்டா மீடியா மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் பாரதி ராஜா, அதித்தி பாலன், கௌதம் வாசுதேவ் மேனன், யோகி பாபு இவங்கெல்லாம் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் சூப்பரான ஸ்டார்ஸ்லாம் நடிச்சிருந்தாலும் அண்ட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு நெகட்டிவான ரிவ்யூஸ் தான் நிறைய வாங்கியிருக்கு. அதாவது இந்த படத்தில் இவ்வளோ ஸ்டார்ஸ் நடிச்சிருந்தாலுமே இந்த படத்தோட ஸ்க்ரீன் ரைட்டிங்கும் டெக்னிக்கும் இந்த படத்தோட ட்ராமாவை ரொம்பவே ஸ்பாயில் பண்ணிடுச்சு அப்படிங்கிறத நெகட்டிவான ரிவ்யூவாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ண படங்களை பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்கும்போது அந்த சென்டிமெண்ட் கனெக்ஷன் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நெகட்டிவான ரிவ்யூஸ் தான் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இவரோட லாஸ்ட் டைரக்ஷன் மூவியான கருமேகங்கள் கலைகின்றன அப்படிங்கிற படம். இப்போ இவர் என்னென்ன அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.
இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் சினிமோட்டோகிராஃபர் மட்டும் கிடையாது. இவர் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸும் நாவல்ஸும் கூட எழுதியிருக்காரு. இவர் எழுதின நாவல்களை தான் இவர் படமாக எடுத்திருக்காரு அப்படிங்கிறத முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதில் இப்போ இவர் என்னென்ன ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி மட்டும் பார்க்கலாம். 1993ல் வெள்ளை மாடு, 2002ல் கொடிமுந்திரி, 2006ல் இசைக்காத இசைத்தட்டு அண்ட் தங்கர் பச்சான் கதைகள், சொல்ல தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஷார்ட் ஸ்டோரிஸை இவர் எழுதியிருக்காரு. அண்ட் நாவல் வந்து பார்த்திங்கன்னா 9 ரூபாய் நோட்டு அப்படிங்கிற நாவலும் அம்மாவின் கைபேசி அப்படிங்கிற நாவலும் எழுதியிருக்காரு. அதை தான் இவர் படமாக டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் இப்போ இவர் என்னென்ன அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். 1993ல் இவர் எழுதின வெள்ளை மாடு அப்படிங்கிற கதைக்காக லில்லி தெய்வசிகாமணி மெமோரியல் அவார்டை இவருக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் 1996ல் 9 ரூபாய் நோட்டு அப்படிங்கிற நாவலுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பெஸ்ட் நாவலுக்கான அவார்டை இவர் வாங்கியிருக்காரு. அண்ட் அந்த நாவலுக்காக மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அக்னி அக்ஷரா அப்படிங்கிற ஒரு அவார்டும், திருப்பூர் தமிழ் சங்கம் அப்படிங்கிற அவார்டும் இவர் வாங்கியிருக்காரு. அண்ட் 1997ல் காலமெல்லாம் காதல் வாழ்க அப்படிங்கிற படத்துக்காக பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபருக்கான தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு இவர் வாங்கியிருக்காரு. அண்ட் 1998ல் நம்ம தமிழ்நாடோட சினிமா துறையில் கொடுக்கக்கூடிய கலைமாமணி அவார்டை இவர் வாங்கியிருக்காரு. அண்ட் 2002ல் அழகி படத்துக்காக பெஸ்ட் டைரக்டருக்கான அவார்டை இவர் வாங்கியிருக்காரு. 2005ல் சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி அப்படிங்கிற படத்தோட பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிறதுக்கான ஜெயா டிவி அவார்டு இவர் வாங்கியிருக்காரு. அண்ட் 2007ல் பள்ளிக்கூடம் அப்படிங்கிற மூவியோட பெஸ்ட் டைரக்டர் அப்படிங்கிறதுக்கான தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு இவர் வாங்கியிருக்காரு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு கேண்டிடேட்டாக இருக்கார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. இவர் டைரக்ட் பண்ண எந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.